இன்னைக்கு நம்ம நமது பண்ணையாளர் பிராங்க்லின் அவர்களை வேளாங்கண்ணி அருகில் உள்ள அவரது பண்ணையத்தில் சந்திக்க வந்தோம். திரு பிராங்க்லின் அவர்கள் நமது பல்கலைக்கழகத்தின் பயிற்சி மையத்திற்கு பயிற்சிக்கு வந்துள்ளார். அவரது பண்ணை அனுபவத்தினை இப்பொழுது இந்த காணொலியில் நாம் காண்போம். வணக்கம், என் பேர் சாம்சன் பிராங்க்லின். என் ஊர் வேளாங்கண்ணி, கீழூர் ஒன்றியம், நாகப்பட்டினம், நாகை மாவட்டம். இங்கே நான் தமிழ்நாடு மருத்துவ ஆராய்ச்சி கால்நடை துறையில் பயிற்சி பெற்று கடந்த 3 வருடங்களாக அந்த ஆடு வளர்ப்பை பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு பலன்மேல் ஆடு தான் வளர்த்துட்ருக்கேன். இதில் எனக்கு ஆரம்பிக்கிறப்ப ஒரு 5 ஆடு 6 ஆடில் ஆரம்பித்த ஆடு நிற்கிறது ஒரு 20-25 ஆடு இருக்குது. பாதி ஆடு இங்கே இருக்குது, பாதி ஆடு கொஞ்சம் வெளியில் மேய்ச்சல்லையும் இருக்குது. இது எனக்கு முழு பயிற்சியும் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள தமிழ்நாடு மருத்துவ ஆராய்ச்சி கால்நடை மருத்துவ ஆராய்ச்சியில் போய் கற்றுக்கிட்டு அவங்க சொன்னதை வச்சு சிறு ஆரம்பித்து இன்றைக்கி ஓரளவுக்கு லாபகரமாக பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஆடுக்கு நோய் மேலாண்மை, அதோட உணவு மேலாண்மை எல்லாமே நாகப்பட்டினம் கால்நடை மருத்துவத்தில் தெரிஞ்சுக்கிட்டு அதன் மூலமாக வளர்த்துட்ருக்கேன். அவங்க சொல்கிற ஒவ்வொரு அறிவுரையும் ஏற்று ஆடு வளர்ப்பு பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதில் நான் அவங்ககிட்ட போனப்போ விதைக்கரணை இதெல்லாம் கொடுத்தாங்க, அதெல்லாம் வளர்த்துட்ருக்கேன். அதில் மட்டும் இல்லாமல் ஆட்டுக்கு சைலேஜ் தீவனங்கள் கொடுக்குறேன். கடலைக்கொடி இருக்குது, கடலைக்கொடி ஸ்டாக் வச்சுருக்கேன், பின்னாடி இருக்கேன். தீவனம் கலப்பு தீவனம், அடர் தீவனம் கொடுக்குறேன், உலர் தீவனம் கொடுக்குறேன், பசு தீவனங்கள்லாம் கொடுத்துட்ருக்கேன். இந்த கடலைக்கொடி, இந்த கடலைக்கொடியில் தான் உலர் தீவனமாக டெய்லி கொடுத்துட்ருக்கேன் ஆட்டுக்கு. பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் இந்த விதை நேப்பியரோட கரணைகள்லாம் இலவசமாக கொடுத்தாங்க பயிற்சியின் போது. அதை வாங்கி நட்டு வச்சுருக்கேன். நேப்பியர் இருக்குது, மல்பேரி இருக்குது, அகத்தி வச்சுருக்கோம், சவுண்டல் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். இது மட்டும் இல்லாமல் நிறைய உதவிகள் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. என்கிட்ட தலைச்சேரி ஆடு, ஸ்ரோயி, வெள்ளாடு, கலப்பின ஆடுகள்னு இருக்குது. இந்த ஆடில் நல்லா லாபகரமாகவும் இருக்குது. மாதத்துக்கு ஒரு 20,000-25,000 ரூபா சாலிடாக கிடச்சிட்டு இருக்குது. நம்ம இன்னும் நல்லா பண்ணலாம். எங்களுக்கு இந்த என்எல்எம் ஸ்கீமில் நாங்கள் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த என்எல்எம் ஸ்கீம் எங்களுக்கு எளிமையான முறையில் கிடச்சிதுன்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். மற்றபடி இந்த பலனுக்கு கீழே நாங்கள் நாட்டுக்கோழி இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். நாட்டுக்கோழியெல்லாம் இங்கே இருக்குது. நாட்டுக்கோழி அது ஒரு உதிரி வருமானமாக எங்களுக்கு கிடைக்கிது. அது இல்லாமல் எனக்கு முதல்ல ஆரம்பித்தது ஃபஸ்ட்டு நாய்கள் பண்ணையும் வச்சுருந்துருக்கேன். பீகலு, ராஜாபாளையம், லேப்ரடாகு, டாபர்மேனு, ஷெப்பர்டு இதெல்லாம் எங்கள்கிட்ட இருக்குது. அந்த பிஸ்னஸும் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். முதல்ல நன்றி சொல்லணுன்னாக்கா எங்கள் நாகப்பட்டினம் மாவட்டம் தமிழ்நாடு மருத்துவ ஆராய்ச்சி மையம் அவங்களுக்கு தான் சொல்லணும். எங்களுக்கு நிறைய கைட்னஸ் கொடுத்தது டாக்டர் சுரேஷ் சார் தான். அவருக்கு முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி. நமது பண்ணையாளர் பிராங்க்லின் ஆடு வளர்ப்பு மட்டுமின்றி அந்த ஆடு வளர்ப்பில் பின்பற்றக்கூடிய தொழில்நுட்பங்களான கடலைப்பொடி போன்ற உலர் தீவனங்களை சிறந்த முறையில் சேமிப்பது, மேலும் பசுந்தீவன உற்பத்தி, அப்புறம் அடர்தீவனம் அளித்தல், தாது உப்பு கட்டிகளை அளித்தல் போன்ற தொழில்நுட்பங்களை பின்பற்றி ஆடு வளர்ப்பில் மிகுந்த லாபம் அடைந்து வருகிறார். இந்த ஆடு வளர்ப்பு மட்டுமின்றி நமது பண்ணையாளர் நாய்களின் இனப்பெருக்கம் செய்து அதிலிருந்து குட்டிகளை உற்பத்தி செய்து நாய்க்குட்டிகளையும் விற்பனை செய்து வருகின்றார். அவரது அனுபவத்தினை நாம் கண்டோம். அனைவருக்கும் நன்றி.